வெல்கம் பேக் டு மாலிக் எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே போட்டிருந்த ஒரு வைண்டிங் மிஷின் அப்டேட்டா இன்னொரு வைண்டிங் மிஷின் வந்திருக்கு. அந்த மிஷினை பத்தி நீ நம்ம வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். வாங்க நண்பா, இதான் இந்த மிஷின். இந்த மிஷினை வந்து நம்ம இப்ப அன்பாக்சிங் பண்ணுவோம். நண்பா, டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா சூப்பரா பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து சீலிங் ஃபேன் வைண்டிங் மிஷினுடைய கிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கிட் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த மிஷின்ல இருந்த மாதிரியே 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா டை கட்டைங்களும் இதில் இருக்கு. இது வந்து மிஷினோட பேக் ஃபிட்டிங்ல ஒயர் வந்து டைட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கிறது. இது வந்து இந்த ஸ்லாட்ஸ்லாம் வச்சுட்டு உடனே டைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புஷோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மல் கட்டைங்க உட்காரதுக்காக இந்த 2 டைனோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சீலிங் ஃபேன் ஷாஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோர் உட்காரத்துக்காக 2 புஷஸ்ஸு, எல்லா சைஸோட புஷஸும் வந்து இது கூட கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ட்விசர் கொடுத்துருக்காங்க. கம்மிங் நெக்ஸ்ட் டு மிஷின். அந்த மிஷினில் பார்த்த மாதிரி நண்பா, இது எல்லா கோருக்கு தேவையான, எல்லா கம்பெனிக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸோட ரன்னிங் ஆயில் எவ்வளோ, ஸ்டார்டிங் ஆயில் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம மிஷினில் இங்கே லேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எவல்யூஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோர் உட்காரக்கூடிய அந்த புஷஸ் காமிச்சல, அது வந்து இதில் வரும் நண்பா. அது போட்டு அது மேலே இங்கே கோர் ஃபிட்டிங் பண்ணும். இது வந்து கோர் உள்ளேயும் வெள்ளையும் தட்டுறதுக்கான ட்ராக்கு. இது வந்து இந்த சின்ன சின்ன டேருங்க வந்து ஒயர் வந்து இதுக்குள்ளேருந்து வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த டேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டை காமிச்சல நண்பா, ஒன்று வந்து மேலேயும் ஒன்று வந்து கீழேயும் போடணும். அந்த டைக்குள்ளே வந்து நான் காமிச்ச சின்ன சின்ன டை டேர்ஸ்லாம் வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஏசி மோட்டர் இருக்கு. இந்த ஏசி மோட்டர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மிஷினோட மோட்டருக்காக இது ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 கோரோட ஹெவி ஏசி கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ரீசெட்டுக்காக சைடில் வந்து எல்லோ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, போன மிஷினில் வந்து நம்ம கீர் வந்து சைடில் கொடுத்துருந்தோம் ஆப்ரேட் பண்ண, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருந்தது. ஆனால் இந்த மிஷினில் வந்து இங்கே ஒரு பிளாக் கலர் சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டுன்ட்டு சென்டரில் வந்து ஆஃபில் நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட்ஸ் வந்து
அப் பண்றதுக்கும் டவுன் பண்றதுக்கும் இங்க வந்து சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து அப் பண்றதுக்கு, பிளாக் கலர் வந்து டவுன் பண்றதுக்கு. நம்மளுக்காக வந்து இங்க டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு கவுண்ட்ஸ் தெரியும். வாங்க நண்பா, இப்போ வந்து மிஷின் வந்து பவர்ல கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மிஷின் வந்து பவர்ல கொடுத்தாச்சு நண்பா. இப்போ வந்து 100ல இருக்கு. மிஷின் வந்து இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். மிஷின் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ டர்ன்ஸ் தேவையோ அவ்வளோ டர்ன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 இருக்கு, நான் வந்து ஒரு 300 வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 300 டர்ன்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக சைடுல இருக்க ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் ஆயிடுச்சு நண்பா. இப்போ வந்து 300 டர்ன்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணி உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல நம்ம கோர் ஓட்டும் போது வந்து லெஃப்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்காக நான் லெஃப்ட் சைடுல ஓட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான் நண்பா. இது சுற்றி முடிஞ்சோடனே அந்த 300 டர்ன்ஸ்க்கு தானாகவே மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். மிஷின் வந்து நின்றும். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் ஓட்டணுமோ அதுக்கு அடுத்து வந்து ரைட் ஓட்டணும் நண்பா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சுவிட்சை வந்து சென்டரில் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மிஷின் 0 ஆனவுடனே ரைட் சைடில் போடும். இப்போ மிஷின் நின்னோடனே வந்து இது வந்து சுத்துதுன்னு பார்க்காதீங்க. இதில் வந்து டைனிங் நோஸ் இல்லாதனால இது ஃப்ரீயாக கொஞ்சம் சுத்துது, இல்லைன்னா சுத்தாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த சுவிட்சால தான்ட்டு. அந்த மிஷினோட இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து கியரோட சுவிட்ச் வந்து பெட்டர்ன்றதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கம்மியாக தரோம். மற்றபடி இந்த மிஷினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்பீடு, கண்ட்ரோலிங் எல்லாமே ஒன்று தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த கியர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகே நண்பா, இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா மேலே ஓடிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த பார்சல் சர்வீஸில் கேட்குறீங்களோ அந்த பார்சல் சர்வீஸில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே என்ன பண்ணுறீங்களோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி உங்களுக்கு எல்லாரும் அனுப்பி விட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.